சீமானே விஜய்க்கு 30 சீட்டு கொடுக்கலான்னு தான் சொன்னாரு. அப்போ என்னோட தம்பி பிராமண சமுதாயத்தை சேர்ந்தவன் ரிஷிங்கிறவன் இல்லைன்னா பலம் நிரூபிக்காதவனுக்கு 30 சீட்டு கொடுத்தா ஒரு பொங்க பலத்துல தான் கொடுக்கணும், அது உங்களுக்கு பலகீனம் ஆயிரும், ஒரு அடையாள அரசியலுக்கு 20 சீட்டுக்கு மேல கொடுக்க முடியாதுங்கிற கருத்தை ஏன் முன்னாடியே சொன்னாப்ல. நிறைய பத்திரிகையாளர்கள்லாம் சொல்றாங்க திரு விஜய் அவர்களுக்கு 8 விழுக்காடுல இருந்து 15 விழுக்காடு வரைக்கும் இல்ல 20 வரட்டு, இன்னைக்கு 0 தாங்கிறேன். 24ல சீமான் 8.2 வந்துட்டாரு, 24ல விஜய் லெட்டர் பேடா தான் இருந்தாரு, கட்சி ஆரம்பிச்சுக்கிட்டு வெறும் காகிதமா தான் இருந்தாருங்கிறது தான் உண்மை. 8.2 சீமான்ங்கிறது ப்ரூவ்டு, விஜய் அன்ப்ரூவ்டு நாட் டெஸ்டட். எவ்வளவு வேணாலும் வருங்கிறது அவங்க கருத்தை சொல்லலாம். நான் இன்எலிஜிபிள் 214 போட்டுக்கிட மாட்டாருங்கிறேன். பெரியாரை பகச்சுக்கிட்டா நீங்க வாக்கு உங்களுக்கு விழாதுன்னு சொல்றாங்களே, அதுதான் பெரியார் மண்ணா பெரியாரே மண்ணாங்கிறது 26ல தெரியும். கண்டிப்பா அவரை பிஎம்ஓவே மோடியா சீமான பார்க்க விரும்புறாரு, ஒரிசால வச்சு பார்க்க விரும்புறாரு. புலி தானே தான் தனிச்சுதான் வேட்டைக்கு போகும், நான் 214 தனிச்சு கேண்டிடேட் போட்டு 8-18 நாட்டை ஆக்க முடியுங்கிறதான் எல்லாத்துக்கிட்டையுமே அவர் ஒரே பதிலா தானே சொல்றாரு. என்டிஏயும் எடப்பாடியும் தனித்தனியா நின்னா என்டிஏ காட்டி எடப்பாடி கிட்டையும் எடப்பாடியை காட்டி என்டிஏ கிட்டையும் பாமக பார்கெனிங் பண்ணலாம், தப்பு இல்ல. எல்லாம் அரசியல்ல மூப்பனாரு தான் பண்ணாரு. உங்கள் வீட்டை பராமரித்து பாதுகாக்க அணுகுவீர் நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் பிரதாப். சார் 2026 தேர்தலுக்கு ஒரு ஆண்டு இருந்தாலுமே கூட்டணிகள்லாம் கிட்டத்தட்ட உறுதி ஆயிடுச்சு. அதிமுக பாஜகவோடு இணைஞ்சிட்டாங்க. ஏற்கனவே திமுக நாங்கள் வலிமையான கூட்டணி கட்சிகளோடு இருக்கோம் அப்படின்ற சொல்றாங்க. அதிமுக எப்படியாவது ஜெயிச்சே ஆகுன்ற காரணத்துக்காக தான் பாஜகவோட வலுக்கட்டாயமா இணைக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. எப்படி பாக்குறீங்க? வலுக்கட்டாயமானு நம்ம சொல்ல முடியாது, எல்லாரும் அதுதான் பொதுவா சொல்றாங்க. நான் என்ன பாக்குறோம்னா, 2 பேருமே தனிச்சு நின்று தோத்து போயிட்டாங்க. இவரு 23% வாக்கு, தேமுதிக எஸ்டிபிஐ முபாரக்கு புதிய தமிழன் கிருஷ்ணசாமி எல்லாத்தையும் சேர்த்து 23 எடுத்தாரு. அவங்க 18% ஓபிஎஸ், டிடிவி, டாக்டர் ஐயா எல்லாருமே, ஏசி சண்முகம் எல்லாருமே சேர்த்து எடுத்து அவங்க 18% வாக்கு எடுத்தாங்க. 2 பேருமே தோல்வி அடைஞ்சிட்டாங்க. ஒருவேளையில 2 பேரும் சேர்ந்து நின்னாங்கன்னா பிஎம்கே உட்பட ஒரு 10 தொகுதி அரித்மெட்டிக்கலா ஜெயித்திருக்கலாங்கிறது ஒரு கான்செப்ட். இது பார்லிமெண்ட்ல. அப்போ அது நல்லா இருந்ததுன்னா 15 வரலாம், சுமாரா இருந்தா கூட ஒரு 7-8 வரலாம். அப்போ அரசியல் கணக்குக்குள்ள சீமான தவிர மற்றவங்களுக்கு அவர் வளரும் கட்சி 1ல இருந்து 8 வளர்றாரு, 8ல இருந்து 18 போட நினைப்பாரு. மற்றவங்க சீட் கன்வெர்டபிலிட்டியை தான் மெயினா நினைப்பாங்க. அப்போ சீட் கன்வெர்டபிலிட்டியை மெயினா நினைக்கும் போது எடப்பாடிக்கும் பாமக இது என்டிஏ இல்லாம சீட்டு வராது. விஜய் அவர் பலம் நிரூபிக்காதவர், சிக்கல் பலம் நிரூபிக்காதவர். ஜானகி ஜெயலலிதா மாதிரி, ஜானகி சிவாஜி மாதிரி பெயரலாம், கேரண்டி கிடையாது. விஜய தலைவராட்டு சொல்லி இன்னும் ஓட்டு விழல, விழுந்துட்டா அந்த ஓட்டை நம்பி கொடுக்கலாம். அது இன்னும் விழலாம், அதை நான் மறுக்க வரல. அது விஜய தலைவரா சொல்லி தான் விழுமே தவிர, அது விழுறதுக்கு முன்னாடியே ஒரு வியாபார அரசியலாட்டு எடப்பாடியை சொன்னா அது கடைசியா ஜானகி ஜெயலலிதா மாதிரி, ஜானகி சிவாஜி மாதிரி பெயரலாம். அடுத்தால ராமதாஸ என்டிஏக்குள்ள எடுக்கிறதுக்கு தலைகளை நின்று தண்ணி குடிக்கணும். அடுத்து செங்கோட்டையன் பாஜகவை மையமா வச்சு அதிமுக ஸ்பிளிட் பண்ணதுக்கு முயற்சி பண்றாப்புல. அடுத்து அண்ணாமலை தனி அணி உருவாக்குறதுக்கு தான் எடப்பாடியை வீழ்த்தி எதிர்காலத்துல தலைவராகிறதுக்கு அவரு ஒரு ஸ்கெட்சை போட்டு போறாரு. இப்போ வரைக்குமா? அன்னைக்குள்ள காலகட்டத்துக்கு நான் சொல்றேன், இப்போதும் மனசுக்குள்ள இருக்கத்தான் செய்யும் அரசியல்வாதிக்கு. அன்னைக்குள்ள காலகட்டத்துக்கு சொல்றேன். அப்போ அண்ணாமலையை எதிர்கொள்ள, செங்கோட்டையனை எதிர்கொள்ள, விஜயை எதிர்கொள்ள, இன்னொருத்தர் யாரு டாக்டர் ராமதாஸை எதிர்கொள்ள, இந்த 4 பேரையும் எதிர்கொள்றதுக்கு பிஜேபியோட போய் சேர்ந்தா நல்லதுன்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. என்டிஏ பொறுத்தவரை நாங்க சொன்னோம், தனிச்சு போனோம், எடப்பாடியை பழனிசாமிக்கு தள்ளி அவரை சரண்டர் பண்ண வைக்கணும் 29ல நம்ம கருத்து. அவங்க என்ன பார்த்தாங்க, இப்போ 20 இருக்குது, 20 நம்ம கிட்ட வருது. கம்யூனிஸ்ட் மோடி எதிர்ப்பை அதிகப்படுத்துங்கிறாப்புல. அப்ப மோடி எதிர்ப்பை குறைக்கிறதுக்கு, பாஜக எதிர்ப்பை குறைக்கிறதுக்கு இவரை உள்ள கொண்டு வந்தா லாபம் தானே அவங்க உள்ள கொண்டு வந்துட்டாங்க. இதுதான் நடந்தது. சீட் கன்வெர்டபிலிட்டி இல்லாத 18ம் சீட் கன்வெர்டபிலிட்டி இல்லாத 19.4 ஒண்ணு சேர்ந்திருக்காங்க. அதிமுக விருப்பப்பட்டு தான் பாஜக போயிருக்காங்க. கண்டிப்பா இன்னைக்குள்ள நிலைமை 4 பேரை சமாளிக்கிறதுக்கு விருப்பப்பட்டு தான் போயிருக்காங்க. போனதுல 4 பேரை சமாளிச்சுட்டாங்க. விஜய்க்கு ஸ்டாண்ட் இல்லாம இருக்கிறாரு. பாமக பேச்சு மூச்சு இல்ல. அதாவது
அலையன்ஸ் அரசியல்ல. அண்ணாமலை பதவி இழந்துட்டாரு. செங்கோட்டையனுக்கு பாஜகவை நம்பி அரசியல் பண்ண முடியாது. அப்ப 4 பேரை ஒரே கல்ல அடிச்சுட்டாரா. இன்னும் ஹிட்டனா பன்னீர்செல்வம் தினகரன் 2 மாங்காய் 6 மாங்காய ஒரே கல்ல அடிச்சுட்டாரு. எடப்பாடி. ஓ திமுக நாங்க தான் எங்க ஃபைட்டை வந்து மோடி சீமான ப்ரொஜெக்ட் பண்ணுவாருன்னு அவருக்கு ஒரு கிளியை ஏற்படுத்திட்டு இருக்கிறோம். யாருக்கு? எடப்பாடிக்கா. இது வரைக்கும் அதை தொடர்தான் செய்யறோம். இன்னைக்கும் கூட நேத்து சீமான் வந்து இந்தியாவிலே 2 பேர் தான் வந்து பாஜக அரசு குறை சொல்லியிருக்காங்க. ஒன்னு சித்தாராமையாவும் இன்னொன்னு சீமானும். ஏன்னா அவருக்கு ஓட்டர்ஸ் மத்தியில தெளிவா இருக்கணும்னு நினைக்கிறாரு. இது இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் மத்திய அரசின் தோல்விங்கிறார். 11.4% இடத்தை 19.4 கிட்ட இருந்து வாங்குறதுக்கு அண்ணாமலை, ஆடிட்டர் குருமூர்த்தி, ஆர்டி டீம் எல்லாருமே சீமான ஒரு ஆப்ஷனா நிதிஷ்குமார் சிஎம் கேண்டிடேட் சொல்ற மாதிரி நம்ம யூட்டிலைஸ் பண்ணுவோங்கிறத நம்ம சொல்றோம். சீமான் வந்து ராகுல் காந்தி பார்ட் டைம் பொலிட்டிஷியன், மோடி கடுமையான உழைப்பான் எல்லாம் சொல்றாரு இல்லையா, இதெல்லாம் நம்ம பயன்படுத்தி சொல்லுவோங்கிறோம். பட் சீமானை பொறுத்தவரை நம்ம டு பி ஃப்ராங்க் அண்ட் ஓப்பன், அவர் இன்னைக்கும் அந்த ஜம்மு காஷ்மீர் மேட்டர்ல இந்தியாவிலே ஸ்ட்ராங்கா ரியாக்ட் பண்றது அவர் தாங்கிறத நம்ம மறுக்க முடியாது. ஸோ எடப்பாடியை பொறுத்தவரையில இப்படி பல புறக்காரணிகள் காரணமாட்டு பாஜக வந்திருக்காருங்கிறதா 100% உண்மை. அழுத்தம் அதுங்கிறது பலரும் சொல்றாங்க. நான் அழுத்தங்கிறத நான் சொல்ல விரும்பல. வந்தது எடப்பாடிக்கு இவ்வளவு சக்திகளோட இம்பார்ட்டன்ஸை குறைச்சது அவருக்கு லாபம் தான். அதுல சீமானுக்கு இம்பார்ட்டன்ஸ் மட்டும் மோடி பிஎம்ஓல இருந்து கடைசியா சீமானுக்கு ஒரு ஆஃபர் கொடுப்பாருங்கிறத நான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நீங்க திமுகன்ற ஒரு கூட்டணி வந்து இன்றைய வரைக்கும் வலிமையா இருக்கு அப்படின்றத திரு ஸ்டாலின் அவர்கள் மட்டும் கிடையாது, கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய திரு திருமா உள்ளிட்டோர் வந்து தொடர்ந்து சொல்றாங்க. இதை வீழ்த்தணுன்றதுக்காக தான் எடப்பாடி அவர்கள் வந்து பாஜக போயிருக்காங்க அப்படின்றதான் விசிகாவோட ஸ்டாண்டா வந்து இருக்கின்றது. இது அதிமுகவுக்கே ஒரு பலவீனமா தான் அப்படின்னு சொல்லிட்டு திருமா சொல்றாங்க. எப்படி பாக்குறீங்க? திருமா எந்த வகையில சொல்றாருன்னா, பறையர் கிறிஸ்தவ முஸ்லீம் வாக்குகள் பாஜக அணிக்கு கிடைக்காதுங்கிற அந்த ஒரு புள்ளியில இருந்து அவர் சொல்றாரு. 2001க்கு பிறகு 25 ஆண்டுகளா அவர் பாஜக அணிக்கு வரல. சோ அவர் கன்சிஸ்டண்டா அவர் நிலைப்பாட்டில் இருக்காருங்கிறத நான் மதிக்கிறேன் திருமாவை. அந்த வகையில அவரு இந்த கருத்தை சொல்றாரு. இந்த கருத்தின் அடிப்படையில தான் கடந்த காலங்களில் பாஜக கூட கூட்டணி வச்ச கட்சிகள் இன்னைக்கு வந்து பாஜக எதிர்ப்புங்கிறதுல ஒரு 20-25 வருஷமா திருமாவளவன் இருக்கிறது மாதிரி ஒரு நேர்கோட்டில் நிற்கிறாங்க. மற்றபடி வந்து இப்போ பாஜக இப்போ திமுகன்ற ஒரு கூட்டணி வந்து இன்றைக்கும் வலிமையா இருக்கிறது. இப்போ பாஜக அதிமுக வந்து இணைந்தாலுமே கூட இதை வீழ்த்த முடியும் நீங்க நம்புறீங்களா? நாம வந்து நம்ம கருத்தை அணியெல்லாம் செட் ஆகி வேட்பாளர்லாம் வந்த பிறகு சொல்லலான்னு இருக்கிறோம். திமுக அணி இன்டாக்டா இருக்குங்கிறத நான் மட்டும்தான் சொன்னேன், வேற யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. காரணம், அவங்க தோல்வி அடைந்து காம்பினேஷன் கெமிஸ்ட்ரியில வெற்றி பெற்ற அணி. இந்த அணி வருவதற்கு முன்னாடி ஆர்கே நகர்ல திமுக கழகம் வந்து மோசமான தோல்வியை தருவாங்க. திருமாவளவன் மக்கள் நல கூட்டணியில மோசமான வாக்கு எடுத்தாரு. கம்யூனிஸ்டுகள், அண்ணன் வைகோ எல்லாருமே இந்த அணியில இருக்கவங்க, காங்கிரஸ் கன்னியாகுமரியில மட்டும்தான் டெபாசிட் எடுத்தாங்க. எல்லாமே ஒரு தோல்வியில இருந்து ஒன்னா சேர்ந்து ஒரு காம்பினேஷன் கெமிஸ்ட்ரியில வெற்றி பெற்றிருக்காங்க. அந்த காம்பினேஷன் கெமிஸ்ட்ரி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணதை வரை அவங்க கண்டினியூ பண்ணுவாங்கிறதா என்னோட கருத்து. சார் இப்போ நீங்கள் பேசும்போது சொன்னீங்க சார், விஜய் வந்து நிரூபிக்காத ஒருத்தர், வாக்கு நிரூபிக்காத ஒருத்தர்னு சொல்கிறீங்க. ஆனால் திரு சீமான் வந்து ஓப்பனாக ப்ரெஸ் மீட்லேயே சொன்னார், இந்த மாதிரி என்கிட்ட வந்து என்ன பேச்சுவார்த்தை நடத்துனாங்களோ அதுதான் என் தம்பிக்கு நடத்திருப்பாங்க, துணை முதலமைச்சர் உட்பட வந்து அதிகமான சீட் தரது, ஆட்சியில் பங்கு வரைக்கும் பேசியிருப்பாங்க அப்படின்றது திரு சீமான் அவர்கள் சொல்கிறாரு. அப்போது அதிமுக நாம் தமிழரையும் வாக்கையே நிரூபிக்காத தாவகையும் ஒரே மாதிரி தான் பார்த்தாங்களா? அதிமுக பார்க்கலாம், பார்க்காம இருக்கலாம். சீமான் வாக்கு மக்களவையிலே 8% நிரூபித்தவருங்கிறதும், எடப்பாடியை விட விளவங்கோடு இடைத்தேர்தல் அதிக ஓட்டு எடுத்தவங்கிறதும், எடப்பாடியை விட கன்னியாகுமரியிலையும் புதுச்சேரியிலையும் அதிக வாக்கு எடுத்தவருங்கிறதும், கூட்டணியில் இல்லாத எடப்பாடியை, கூட்டணியில இருந்த எடப்பாடியை விட நெல்லையில தனியாக அதிக ஓட்ட அதிக பலம் இருக்குங்கிறதும் டேட்டா உண்மை. அதுல எடப்பாடி பழனிசாமி வந்து விஜயை மதிக்கிறதும் மதிக்காதும் அவருக்கு விருப்பம். ஆனா விஜய் பலம் நிரூபிக்காதவருங்கிறதும் 2024 தேர்தல் ஆணைய புள்ளி விவரத்துல விஜய்க்கு கட்சியும் இல்லை, அதுக்கு ஓட் பெர்சன்டேஜும் இல்லைங்கிறதும் 100% உண்மை. அதே மாதிரி கட்சி ஆரம்பிச்சுட்டு 24 லெட்டர் பேடா இருந்தாருங்கிறதும் உண்மை. விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்கில் அவர் கண்டெஸ்ட் பண்ணலைங்கிறதும் உண்மை. மதிக்கிறதும் மதிக்காததும் எடப்பாடியோட விருப்பம். சீமானே விஜய்க்கு 30 சீட்டு கொடுக்கலான்னு தான் சொன்னாரு. அப்போ என்னோட தம்பி ஒருத்தன் பிராமண சமுதாயத்தை சேர்ந்தவன் ரிஷிங்கிறவன், இல்லைன்னா
பலம் நிரூபிக்காதவனுக்கு 30 சீட்டு கொடுத்தா உங்க பலத்துல தான் கொடுக்கணும், அது உங்களுக்கு பலகீனமாயிரும், ஒரு அடையாள அரசியலுக்கு 20 சீட்டுக்கு மேல கொடுக்க முடியாதுங்கிற கருத்தை ஏன் முன்னாடியே சொன்னாப்ல. அதாவது நாம் தமிழர் சீட்டு கொடுக்கறது, நாம் தமிழர் தாவேக்காக 30 சீட் தான் கொடுக்கணும்னு சொன்னாங்களா? அப்படிதான் சொன்னாரு என்கிட்ட. அப்போ இவன் ரிஷி சொன்னா 30 கொடுத்தா மைனஸ், 20க்கு மேல கொடுக்க கூடாதுன்னா. சார் அதிமுக தரப்புல வந்து பாதிக்கு பாதி சீட்டு கூட நாங்க தரேன்ற பாதிக்கு பாதி சொன்னாங்கிறது ஒரு கருத்து. 8 கேண்டிடேட் கூட இல்லைன்னு இவரு நம்ம ஆர்கே நகர் சார் வடசென்னை ஜெயக்குமார் சொன்னது ஒரு கருத்து. இவர் சிவி சண்முகம் 10 சீட்டுக்கு மேல கொடுக்க முடியாது, அது டெல்டாவிலையும் சவுத்திலும் கொடுக்கலான்னு சொன்னது ஒரு கருத்து. இது எல்லாமே கற்பனை. நான் சொல்றது சீமான் எடுத்தது நிஜம். இது வந்து வதந்தி. 8.8% எடுத்தவருக்கு எதிராக மற்றவங்க பரப்பக்கூடிய வதந்தி. இதுல ஃபேக்ட் இல்ல. நிறைய பத்திரிகையாளர்கள்லாம் சொல்றாங்க திரு விஜய் அவர்களுக்கு 8 விழுக்காடுல இருந்து 15 விழுக்காடு வரைக்கும் இல்ல, 20 வரட்டு. இன்னைக்கு 0 தாங்கிறேன். 20 வரட்டு. 24ல எடப்பாடி 23 வந்துட்டாரு, 24ல என்டிஏ 18 வந்துட்டாங்க, 24ல சீமான் 8.2 வந்துட்டாரு, 24ல விஜய் லெட்டர் பேடா தான் இருந்தாரு, கட்சி ஆரம்பிச்சுக்கிட்டு வெறும் காகிதமா தான் இருந்தாருங்கிறது தான் உண்மை. 26ல வந்தாதான் அது ஃபேக்ட். விஜய் அவர்கள் இவ்வளவு குறைத்து மதிப்பிடணுமா? நான் குறைச்சு மதிப்பிட ஃபேக்ட் கூட்டி மதிப்பிடும். 26ல ரிசல்ட் வந்தாதான் அது உண்மை. நீங்க சீமான் மேல வன்மத்திலையும் காழ்ப்புணர்ச்சியிலையும் கூட்டி மதிப்பிடலாம், குறைச்சி மதிப்பிடலாம். எது உண்மைங்கிறது 26 ரிசல்ட் வந்தாதான் தெரியும். யாராத்தா செத்தாங்கிறது 26 எலெக்ஷன் கமிஷன் ரிப்போர்ட் சொன்னாதான் தெரியும். சொல்றது உங்களுக்கு புரியலையா? புரியுது சார், புரியுது. சிலவங்களுக்கு இதே புரியாம சண்டைக்கு வருவாங்க. அதுதான் பெரிய தொல்லை. பலம் நிரூபிக்காத சொல்லி இவ்வளவு பலம் வரும் அவ்வளவு பலம்ங்கிறது அவங்கவுங்க கருத்து. அவங்கவுங்க கருத்து. 8.2 சீமான்ங்கிறது ப்ரூவ்டு, விஜய் அன்ப்ரூவ்டு, நாட் டெஸ்டட். எவ்வளவு வேணாலும் வருங்கிறது அவங்கவுங்க கருத்தை சொல்லலாம். நான் இன்எலிஜிபிள் 214 போட்டுக்கிட மாட்டாருங்கிறேன். திரு விஜய் அவருடைய கட்சியில போயிட்டு நெருங்கி இருந்த திரு ஐயநாதெல்லாம் இன்னைக்கு பேசுறாங்க விசிகா, நாம் தமிழர், தாவேகா இவங்க இணைஞ்சாங்கன்னா இந்த அணி வெற்றி பெறும் அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. நாம் தமிழர் தனிச்சுதான் நிற்க போறாங்க. பெரியார் எதிர்ப்பு, தந்தை பெரியார் மீது நான் நன்றி உணர்வுள்ள பேசக்கூடியவன் தான், அது வேற விஷயம். சீமான் பெரியார் மண் இல்ல, பெரியாரே மண்ணுட்டாரு. சீமான் பெரியாரை எதிர்த்து நிற்கிறதுல ஸ்டாலின் எதிர்த்து நின்னாரு. சிபி சண்முகம், KP முனுசாமி, ஜெயக்குமார், செல்லூர் ராஜி இவங்களெல்லாம் எதிர்த்து நின்னாரு. பெரியாரை எதிர்த்த சீமானுக்கு ஓட்டு போடாதீங்க, நோட்டாவுக்கு ஓட்டு போடுங்கன்னு செல்லூர் ராஜி சொன்னாரு. பெரியாரை எதிர்த்து இந்த மண்ணுல ஆளான்னு KP முனுசாமி கேட்டாரு. சீமான் பெரியாரே மண்ணுன்னு சொல்லிதான் 16 வாக்கெடுத்தாரு. விஜய் தன்னோட தத்துவ தலைவரா தந்தை பெரியார வச்சிருக்கிறாரு. பெரியார் நினைவிடத்திற்கு விஜய் போகும்போது தமிழகமே அரண்டுது. அந்த பெரியார் நினைவிடத்துக்கு அங்க வெப்பேரிக்கு போகும்போது தமிழகமே அரண்டுது. ஆனா சீமான் பெரியாரே மண்ணுன்னு சொல்லி ஸ்டாலின், அதிமுக, விஜய் 3 பேருமே வந்து பெரியார் விஷயத்துல எதிர்க்கிறாரு. பெரியாரை எதிர்க்கிறதன் மூலமா தான் வந்து 18% வாக்குக்கு மேல போயிருவேன். 8ங்கிற எண்ணு மட்டும்தான் உயர்ந்து போயிட்டு இருக்கோம். நான் உயர்ந்து போயிட்டு தான் இருப்பேன். 8க்கு வந்தவனா அடுத்தால பெரியார் எதிர்ப்புல 18க்கு போயிருவேன்னு அவர் தன்னை உறுதியா நம்புறாரு. பெரியார் எதிர்ப்பு வந்து திரு சீமான் அவர்களுக்கு வாக்கு அதிகரிக்கும் நீங்க நம்புறீங்களா? 16% பெரியார் எதிர்ப்புல தான் நான் இடைத்தேர்தல எடுத்தேன், பொது தேர்தலில் நான் ஜாஸ்தி எடுப்பேன்னு அவர் கிளைம் பண்றாரு. தமிழ்நாட்டுல வந்து பெரியாருக்குன்னு சொல்லிட்டு வாக்கு வங்கி இல்லைன்றத பலர் சொன்னாலுமே கூட, ஆனா பெரியாரை பகைச்சுக்கிட்டா நீங்க வாக்கு உங்களுக்கு விழாதுன்னு சொல்றாங்களே, அதுதான் பெரியார் மண்ணா பெரியாரே மண்ணாங்கிறது 26ல தெரியும். எல்லாமே 26ல தான் டு பி சீன். நான் ஏன் சொல்றோம்னா, நான் தந்தை பெரியார் மீது மதிப்பு மரியாதை கொண்டவன். பெருந்தலைவர் காமராஜுக்கு ஒரு ஹீரோ இமேஜை கொடுத்தது பெரியார் தான். சேர சோழ பாண்டியனோட காமராஜ் பெரியவன், இவன் தான் அவங்களை படிக்க வச்சான். உங்களுக்கு எவனுக்குமே தலைமை தாங்க தகுதி இல்லை, பச்சை தமிழனை நான் தலைமையில கண்டேன். அவன் ராயராஜ சோழனோட காமராஜ் பெரியவன் எல்லாமே சொல்லி காமராஜுக்கு ஒரு ஹீரோ ஒர்ஷிப் கொடுத்தனாலதான் தமிழ்நாட்டில் காமராஜ்னா காங்கிரஸ் இருந்ததுக்கு பெரியார் காரணங்கிறத நான் ஒத்துக் கொடுக்கக்கூடிய. அதே வேளையில பார்ப்பன இல்லாத மந்திரி சபைன்னு பெரியார் சொல்லும் போது காமராஜ் வந்து யார் அரசியலை நான் பண்றேன்னு வெங்கட்ராமன் தன்னோட ஆதரவாளரை அமைச்சரவையில் சேர்த்தாரு. ஒவ்வொரு எலெக்ஷன்லையும் 5-6 பிராமணர்களை தஞ்சாவூர் வெங்கட்ராமன், கும்பகோணம் பட்டாபிராமன், தென்சென்னை TTK, திண்டுக்கல் சவுந்தரம் ராமச்சந்திரன், TVS மகா, மதுரை AG சுப்பாராமன், இப்படி ராஜாஜி மகன் நரசிம்ம கிருஷ்ணகிரின்னு 4-5 பிராமணர்களை காமராஜ் போட்டு அரசியல் பண்ணிட்டு தான் இருந்தார். ஆனா அந்த காமராஜுக்கு ஒரு ஹீரோ ஒர்ஷிப் கொடுத்தது தந்தை பெரியார் தான்ங்கிறத நான் மறுக்க வரல வரலாறு. ஆனா சீமான் தமிழர் சனின்னு சொன்னாரு, அது இதுன்னு அவரு சில ஆர்குமெண்ட்ஸை வச்சு பெரியாரே மண்ணு 26ல பாத்திரலான்னு அவர் நிற்கிறாரு. அப்போ அவருக்கு இந்த அரசியலுங்கிறது பெரியார் எதிர்ப்பிலையும், ஈரோடு கிழக்குல அண்ணாமலை நிற்காததிலையும், அண்ணாமலை நீக்கப்பட்டதிலையும்
18% என்டிஏ பிஜேபி வாக்குல 10% மேல தனக்கு வரும், தான் 18க்கு போயிருவேன், 8ல இருந்து 18க்கு போயிருவேன்னு அவர் உறுதியா நம்புறாரு. அப்போ அந்த ரிசல்ட் தான் அதை முடிவு பண்ணணும். சோ அவரு நான் 18க்கு போயிருவேன்னு உறுதியா நம்பும் போது அவர் கூட்டணி அது இதெல்லாம் ஐயநாதன் பேசுறது அது கதைக்கு உதவாது, நடைமுறை சாத்தியம் இல்லைங்கிறது என் கருத்து. ஏன்னா பெரியார் எதிர்ப்புல 8-18 ஆக்கிருவேன், 8-16 டபுளா ஆக்கிருவேன் அவர் நம்புறாரு. நீங்க 1ல இருந்தவன் 8க்கு வருவான் 8க்கு வருவான்னு யாரு சொன்னா? பிரதாப் சொன்னீங்களா? படிப்படியே வளர்ந்திருக்காரு. அடுத்து சீன முயல் மாதிரி பெரிய ஜம்பு இருக்கும். பெரியார் எதிர்ப்பு, ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள், பெருந்தலைவர் சொன்ன அந்த மட்டைகளை நாரா கிழிப்பேன், புலி தனியா தான் வேட்டைக்கு போகும், நாய் தான் 4 நாயை சேர்த்துட்டு வேட்டைக்கு போகும், ஒரு தீமைக்கு இன்னொரு தீமை மாற்று இல்ல, கொடநாடு கொலையை பற்றி மற்றவங்க ஏன் பேசல, பொள்ளாச்சி சாராய சாவை பற்றி ஏன் பேசல, பொள்ளாச்சி பாலியலை பற்றி ஏன் பேசல, தென் தூத்துக்குடி துப்பாக்கிச்சூட பற்றி ஏன் பேசல, அதிமுக அமைச்சர்கள் ஏன் ஊழலுக்கு கைதாகலங்கிற பற்றி பேசலன்னு திமுக அதிமுக நான் அடிக்கிறேன். ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள்ங்கிறதுல எனக்கு 18% ஓட்டு தாராளமா தாண்டி போவோம்னு அவர் நம்புறார். காஷ்மீர்ல நடத்தப்பட்ட அந்த தாக்குதலுக்கு இன்னைக்கு கூட திரு சீமான் அவர்கள் கடுமையா பாஜகவை தான் கார்னர் பண்ணிருக்காரு. ஆனா பாஜகவும் நாம் தமிழரும் ஒன்னாவாங்க அப்படின்ற மாதிரி தொடர்ந்து உங்க ஸ்டேட்மெண்ட் அப்படி நான் சொல்லலையே. மோடி ஒரு ஆப்ஷனை கொடுப்பாருன்னு தான் சொன்னேன். பாஜகவுக்கு பிரச்சனை இல்லையா? அதுல நிதிஷ்குமார் பாஜகவை கடுமையா தான் ஏசிட்டு இருந்தாரு. பாஜக நிதிஷ்குமாருக்கு ஆப்ஷன் கொடுத்தாங்க. ஜெயலலிதா திராவிட இயக்கம் தான், பாஜக அது கொடுத்தாங்க. பாஜகவுக்கு அதுல ஒண்ணும் பெரிய மேட்டர் இல்லையே, பாஜகவுக்கு அதுல ஒண்ணும் சங்கடம் இல்லையே. பாஜக முதல்வர் வேட்பாளர் கூட நிறுத்த சீமான அந்த ஆப்ஷனை கொடுப்பாங்கன்னு சொன்னேன். 26 சார் ஆப்ஷனை கொடுப்பாங்கன்னு சொல்றேன். அந்த ஆப்ஷனை கொடுத்து எடப்பாடிக்கு கிளிய கொடுத்தாதான் எடப்பாடி 11.4%க்கு 2 ரெட்டலன்னா ஒரு தாமரணி சீட்டை கொடுப்பாரு. புரியுதா உங்களுக்கு? புரியுது. நீங்க கொஞ்சம் அட்வொகேட் விவரமான தம்பிங்கிறதுனால எனக்கு அதை உங்ககிட்ட டீல் பண்றது எனக்கு பெரிய சிரமம் இல்ல. சில சகோதரர்கள் அதை புரியாமலே திரும்ப கேட்கும்போது நமக்கு ரொம்ப தர்ம சங்கடமா இருக்கும். இப்ப உங்களுக்கு நான் நடந்துரும்னு சொல்ல வரல, இப்படி நடந்துருங்கிற அச்சத்துல எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலைக்கும் ஆடிட்டர் குருமூர்த்திக்கும் ஆடிட் டீமுக்கும் பயந்து 11.4%க்குள்ள சீட்டை கொடுத்துருவாருங்க. அப்ப நீங்க சொல்றத பார்த்தா குருமூர்த்தியை திரு சீமான் பார்த்தாருன்னு சொல்லக்கூடியதும், நிர்மலா சீதாராமன் இந்த வாட்டி மீட் பண்ணாருன்னு சொல்லக்கூடியதும் இதெல்லாம் கிட்டத்தட்ட உண்மைதான் போலையே அப்படின்ற மாதிரி எங்களுக்கு தோணும். கண்டிப்பா அவரை பிஎம்ஓவே மோடியா சீமானை பார்க்க விரும்புறாரு, ஒரிசால வச்சு பார்க்க விரும்புறாரு. சீமான் நான் தனிச்சு போட்டிடுறேன், கருப்பண்ணசாமி தனி ஆட்டம் தான், புலி தானே தான் தனிச்சுதான் வேட்டைக்கு போகும், நான் 214 தனிச்சு கேண்டிடேட் போட்டு 8-18 நாட்டை ஆக்க முடியுங்கிறது தான் எல்லாத்துக்கிட்டையுமே அவர் ஒரே பதிலா தானே சொல்றாரு. 26 தேர்தலுக்கு நாம் தமிழருக்கு எப்படி இருக்கும் நீங்க பாக்குறீங்க சார்? சீமான் நம்புறாரு 8-18 ஆக்கிருவோன்னு. அந்த 18% என்டிஏ ஓட்டுல தான் பெரும்பகுதி அவர் எடுக்கலாம்னு நினைக்கிறாரு. அடுத்தால பொருந்தா கூட்டணியில அதிமுக பாஜகவை ஆதரிக்கிறதுல தனக்கு ஓட்டு வரும்னு எதிர்பார்க்காரு. ஆனா இந்த திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய ஓட்டை யாராலையும் பிரிக்க முடியாது. அது அதிமுகவும் அலோடு பண்ண முடியாது, பாஜகவும் பண்ண முடியாது, தாவேகவும் பண்ண முடியாது, நாம் தமிழ் யாருமே பண்ண முடியாது. அந்த கூட்டணிக்கான ஓட்டை யாருமே கை வைக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? ப்ரோ இன்கம்பன்சி இருக்கலாம், ஆன்டி இன்கம்பன்சி இருக்கலாம். ஆன்டி இன்கம்பன்சி காமராஜுக்கு 6% தான் இருந்தது. எஸ்ட் ஆன்டி இன்கம்பன்சி தமிழ்நாடு காமராஜுக்கு தான். அது 1967 இந்திய எதிர்ப்பு மாணவர்கள் துப்பாக்கிச்சூடு, மக்கள் தலைவர் எம்ஜிஆர் காமராஜ் ஆதரவாளர் எம்.ஆர். ராதா சுட்டதுக்கு முன்னாடி காமராஜை எதிர்க்கிறவன் ஒரு 4-5 வரை சுட்டு கொன்னாதான் திருந்துவானு எம்.ஆர். ராதாவே பேசியிருக்கிறாரு. ஸோ மக்கள் காமராஜ் சொல்லி தான் எம்.ஆர். ராதா தனிப்பட்ட விவகாரம் என்ன விவகாரம்னா அசிங்கப்படுத்த விரும்பல, அந்த விவகாரங்களை தனிப்பட்ட விவகாரம் அதை அசிங்கப்படுத்த நான் விரும்பல, அது எனக்கு தேவையில்லை. பட் மக்கள் காமராஜ் தன்னுடைய ஆதரவாளர் எம்.ஆர். ராதா வச்சு சுட்டுட்டாருன்னு தான் மக்கள் நம்பினா போலிங் அதுக்காக கூடிச்சு. அடுத்தாப்புல உணவு பற்றாக்குறை, உணவு பற்றாக்குறை, விலைவாசி உயர்வு, மக்கள் மாற்றத்தை விரும்பினது, எதிர்கட்சிகள் ஒன்றிணைந்தது. காமராஜ் நம்ம கூட இருந்தவன் 2 அப்பர் காஸ்ட் பிரைம் மினிஸ்டர்ஸை ஒரு கைஸ்தாவையும் பிராமினியும் கமாண்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய உயரத்துக்கு வந்துட்டானேங்கிற அளவில் நேரு வாரிசு காமராஜ் தான்லாம் பெரிய பாட்டு சுந்தரம் பிள்ளை திண்டுக்கல் அவர் தான் போட்டிருந்தாரு. அதுல காலதேவன் தமிழுக்கு சந்திட்ட சிங்கத்தின் புகழ் வாழ்கன்னு இந்தியாவே காமராஜ் கேப்சர் பண்ணி எல்லாத்தையும் ஆட்டி படைக்கிறாருங்கிற அந்த இமேஜ், இதனால ஏற்பட்ட சோசியல் நெகட்டிவ் போலரைசேஷன் எல்லாமே சேர்ந்து ஒரு 6% வாக்கு தான் ஒரு ஆளுங்கட்சி எதிர்ப்பு வாக்காட்டு இருந்தது. இதுவரை ஹையஸ்ட் ஆளுங்கட்சி எதிர்ப்பு வாக்குங்கிறது தமிழ்நாட்டில் 6% தான். 71 ப்ரோ இன்கம்பன்சி இந்திரா காந்தி கூட்டணி சேர்ந்ததுனால கலைஞருக்கு, 77 ஆட்சி டிஸ்மிஸ் ஆகி யார் யாருக்கு என்ன பலன்னு சொல்லும் போது அதிமுக பிளவுல எம்ஜிஆருக்கு 30.3, கலைஞருக்கு 24.4, 80 ஆட்சி டிஸ்மிஸ் பண்ணனால ப்ரோ இன்கம்பன்சி, 84 சாவுக்கு நோவுக்கும் ப்ரோ இன்கம்பன்சி, 89 4 முறை போட்டியில
சீஃப் மினிஸ்டர் இறந்த பிறகு கலைஞர் 38% வாக்கு. 91ல் ராஜீவ்காந்தி தமிழ் மண்ணிலே சுடப்பட்டதும் கலைஞர் ராமதாசு கிட்ட ஏமாந்ததும் கலைஞருக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியதை தவிர ஆளுங்கட்சி எதிர்ப்பு ஓட்டுன்னு அதை சிம்பிளா சொல்லிட்டு போயிட முடியாது. அடுத்தால 96ல் ஜெயலலிதாவுக்கு வந்து மூப்பனார் தனியா பிரிஞ்சதும் ஆர்.எம். வீரப்பன் ஜானகினி ஓட்டு ரஜினி குரல் கொடுத்ததும் ஜெயலலிதாவுக்கு ஒரு பாதிப்பு. அதுல ஆன்டி எஸ்டாப்ளிஷ் ஓட்டுன்னு சொல்றதோட காங்கிரஸ் பிளவுன்னு தான் அதை சொல்லணும். மூப்பனார் தமாகான்னு தான் சொல்லணும். 2001ல் கலைஞர் தோத்தாலும் அரித்மெட்டிக் இல்லாதனால ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டுன்னு அதை சொல்ல முடியாது. 2006லையும் ஜெயலலிதாவுக்கு வந்து ஆன்டி இன்கம்பன்சின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பெருசா ஓட்டு குறையல, கூட்டணி பலம் இல்லை. 2011ல் பொருந்தா கூட்டணியில கலைஞர் வந்து பாதிக்கப்பட்டாரு. பாமக விசிக எலித்தவள நட்புல பாதிக்கப்பட்டாரு. மற்றபடி ஜெயலலிதாவுக்கு கூட்டணி பலம். அப்போ இங்க ஆட்சிகள் விழுறது கூட்டணி பலத்துலதான் ஆட்சி மாற்றம் வருது. 67ல் 27% திமுக வளருங்கட்சி, 7.8 சுதந்திரா கட்சி, 1.3 ஃபார்வர்ட் பிளாக், 9.1 ஒரு அணியா இருந்தாங்க. 27 9.1 எவ்வளவு 36.1 கம்யூனிஸ்ட் 8 36 8 44.1 தென் இது நாம் தமிழர் 0.9 45 கிட்ட வருது. அடுத்து சோசியலிஸ்ட் அது ஒரு 1.5, டிப்ரெஸ்ட் காஸ்ட் லீக் இங்க பரையர் சமூக மக்கள் இந்த வச்ச ஒரு இது அது ஒரு 3, ஹாய்தே மில்லத் சாஹிப் இது எல்லாம் சேர்த்து ஒரு 50%. கம்யூனிஸ்ட் பிளவுபட்டனால ஒரு 3% மைனஸ் போட்டாலும் 47% அரித்மெட்டிக் ஸ்ட்ரென்த் இருக்குது. இதோட நம்ம சொன்ன இந்த காமராஜ் எதிர்ப்பு, இந்தி எதிர்ப்பு, எம்ஜிஆர் துப்பாக்கி சூடு, உணவு பற்றாக்குறை எல்லாம் சேர்ந்து 50% மேல வாக்கெடுத்து ஒரு ஆட்சி மாற்றம் 67ல் வந்தது. ஸோ பலத்துக்கு மேல ஆட்சி மாற்றத்துக்கு வந்த ஓட்டு 5% தான். ஸோ நீங்க 2001ல் ஆட்சி மாற்றம் வருதுன்னா ஜெயலலிதா அம்மையார் 99ல் 42% வாக்கு வந்துட்டாங்க. அவங்க அணி கூடவே டாக்டர் ஐயா மூப்பனார் எல்லாம் சேர்றாங்க. 54% பலம் இருக்குதுல்ல, 50% பலத்துல ஜெயலலிதா அம்மையார் ஆட்சியை பிடிக்கிறாங்க. 2011ல் ஆட்சி மாற்றம் வரும்போது 37% ஜெயலலிதா அம்மையார் வந்துடுறாங்க. 10% பலம் கொண்ட விஜயகாந்த் உள்ள வராரு. பாமக விசிக பொருந்தா கூட்டணியில அது பெரிய பூஸ்ட கொடுக்குது. 50% வாக்கெடுத்து ஜெயலலிதா ஆட்சியை பிடிக்கிறாங்க. ஸோ ஆட்சி மாற்றம் வேணும்னா அணிக்கு வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்ட் ஸ்ட்ரென்த் வேணும், பிளஸ் ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஓட்டு அந்த அணிக்கு வரணும். இதுதான் கடந்த காலத்தில் நடந்தது. இன்னைக்கு திமுக அணிக்கு ப்ரோ இன்கம்பன்சி ஆன்டி இன்கம்பன்சிங்கிறது ரிசல்ட்ல தான் தெரியும். இதுவரை அவங்களுக்கு ஆன்டி இன்கம்பன்சி வரல. பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு 2019 எடுத்த ஓட்டை விட ஸ்டாலின் வந்து 7% ஓட்டு குறைஞ்சிருக்கிறாரு. ஆனா அசம்பிளிக்கு 2021 எடுத்ததை விட பார்லிமெண்ட்ல வந்து 1% ஓட்டு கூடியிருக்காரு. கமல்ஹாசனும் உள்ள வந்திருக்காரு. ஆனா இதை எப்படி நம்ம பார்க்கணும்னா அசம்பிளி எலெக்ஷன் ஸ்டாலின் சென்ட்ரிக்கா தான் நடந்தது. புரியுது. இது ஸ்டாலினை முன்னிறுத்தி தான் அது நடந்தது. தமிழ்நாட்டை காப்பாத்திட்டாரு, இந்தியாவை காப்பாற்ற போறாருன்னு தான் ஸ்டாலினை முன்னிறுத்தி தான் அது நடந்தது. அதுல வந்து விளவங்கோட்டில் அசம்பிளிக்கு நின்ன தாரேகத்பட்டுக்கு வந்து பார்லிமெண்ட்டுக்கு நின்ன விஜய் வசந்தோட ஓட்டு அதிகங்கிறதையும் நம்ம பார்க்கணும். இந்த மாதிரி அதிமுக 80ல் பின்னடைவை சந்திக்கல, 99ல் பின்னடைவை சந்திக்கல, ஏன் 2019 பின்னடைவை சந்திக்கல. அதிமுக இந்த சட்டமன்ற இடைத்தேர்தலில் 2 பின்னடைவை சந்திச்சிருக்குது. விளவங்கோட்டில் சீமானுக்கு கீழே போயிருக்குது. விளவங்கோட்டில் அசம்பிளி செக்மெண்ட் கேண்டிடேட் வந்து ஜாஸ்தி எடுத்திருக்கிறாப்புல. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது 2026 களம் வந்து முந்தைய களங்கள்ல இருந்து மாறுபட்டு தான் இருக்குது. ஸ்டாலின் அட்வான்டேஜஸ் பொசிஷன்ல தான் இருக்கிறார். அதை நான் மறுத்து பேச வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு வட தமிழ்நாட்டில் பெருவாரியான ஒரு வாக்கை நிரூபித்த ஒரு கட்சினா பாமகவா இருந்தது. ஆனால் அந்த கட்சி இன்றைக்கு வந்து ஒரு அதிமுக போக போறாங்களா, இல்லை அதாவது அதிமுக பக்கம் போகிறதுக்காக ஒரு தரப்புலையும் இன்னொரு பக்கம் திமுக தரப்பில் போகிறதுக்காக போகும். திமுக ஆல்ரெடி விசிக இருக்குன்றதுனால மோஸ்ட்லி வரமாட்டாங்கன்னு சொல்றாங்களா சார்? பாமகவுடைய இந்த செயல்பாடுகளை நீங்க எப்படி பாக்குறீங்க? பாமக ஒரு சக்தி. உங்களுக்கு 3 எலெக்ஷன்ல அவங்க சஸ்டெயின் பண்ணாங்க. 3வது எலெக்ஷன்ல வாழப்பாடி ராமூர்த்தி கூட 96ல் கூட்டணிக்கு போனாங்க. 89 6%, 91 ராஜீவ் மர்டர்லேயே 6%, தென் 96ல் வாழப்பாடி கூட கூட்டணி போனாங்க. அப்புறம் எண்டு ஜஸ்டிஃபைஸ் த மீன்ஸ்ன்னு நான் கலைஞருக்கு எதிராட்டு கலைஞரை எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு அலையன்ஸை நாம் உருவாக்கி வச்சோம். 4 சீட்டுக்கு 5 சீட்டு ஜெயலலிதா அம்மையார் கொடுத்தாங்க. அதுலேருந்து அவங்க வெற்றி
வெற்றி பாதையிலே போனாங்க. 99 வெற்றி, 2001 வெற்றி, 4 வெற்றி, 6 வரை வெற்றி, 5 தேர்தல் பாமக தான் அங்கே டிசைடிங் ஃபேக்டருங்கிற அந்த அந்தஸ்தில் இருந்தாங்க. வெற்றி கூட்டணினாங்க. அவர் இருக்கக்கூடிய இடம் தான் வெற்றி. ஐயான்னு கலைஞரும் புரட்சி தலைவியும் ராமதாஸை இங்கே இருந்தால் தான் ஜெயிக்க முடியும்னு அவங்க முடிவெடுத்து போனாங்க. ஃபார்ச்சுனேட்லி 2001லேயும் 2006லேயும் தனியாட்சி வந்ததில் பாமகவுக்கு மாநில அரசு அதிகார ஹோல்டு வரல. அப்புறம் 2009 திருமாவளவனை பயன்படுத்தி தோக்கடிக்கிறாங்க. ப்ளஸ் நானும் எங்களோட பிற்படுத்தப்பட்டோர் பேரவை சார்பாக அன்பாளன் யாதவ், கிருஷ்ணகாந்தன் யாதவ், உடையார் சங்கம், கஞ்சரெட்டி சங்கம், கவரா நாயுடு சங்கம், தலித் கிறிஸ்தவர்கள், முஸ்லீம்கள், இப்படி இந்த பிசிக்கள் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி பாமகவை தோற்கடிக்கிறோம். 2009 மெயின் திருமாவளவனுக்கு ஓட்டு ப்ளஸ் எங்க ஓட்டம் தோற்கடிக்கிறோம். அதுல இருந்து பாமக இன்னும் மீண்டு வரல. ஆனா பாமக அதற்கு பிறகும் அவங்க பெண்ணகரத்துல ஒரு அரசியல் சக்தியா நிமிர்ந்துட்டாங்க. அது எதிர்பாராத ஒரு இது. அது டாக்டர் ஐயாவுக்கு சின்ன பிரச்சாரத்தில் அவர் பண்ணிட்டாங்க. அதற்கு பிறகு 2016 அன்புமணியை முன்னிறுத்தி ஜான் ஆரோக்கியசாமி, ஜான் ஆரோக்கியசாமிக்கு கொடுக்க வேண்டிய கிரெடிட்டை நம்ம கொடுத்துருவோம். மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு ஜான் ஆரோக்கியசாமி 5.5% ஓட்டுன்னா வன்னியர் ஓட்டை அப்படியே காப்பாத்தி கொடுத்துட்டாங்க. தேவேந்திர குல வேளாளர் ஓட்டு தான் போயிட்டு வன்னியர் ஓட்டை அப்படியே காப்பாத்தி கொடுத்துட்டாப்புல. 89-91 வன்னியர் ஓட்டை அப்படியே காப்பாத்தி கொடுத்துட்டாங்க. இது பெரிய சாதனை. இந்த சாதனையை பாமகவின் சாதனையை மதிமுகவோ தேமுதிகவோ தமாகவோ செய்யலைங்கிறது நமக்கு கண்ணெதிரா தெரியும். அது டாக்டர் ராமதாஸுக்கு வில் பவர், உழைப்பு, வன்னியருக்கு ஒரு உறுதியான தலைவரா ஐயா இருக்கிறது தான் காரணம். அடுத்து அவங்க 19 தனிச்சு நின்று இருக்கணும். பெரிய அணின்னு கோட்டை விட்டாங்க. 20 சீட்டுமே காலி வடக்க. நான் பேட்டியிலலாம் சொன்னேன், சிறிய எண்ணிக்கை ஜாதிகளும் ஸ்டாலினுக்கு ஆதரவா ஓட்டு போட்டு, இசைவாளர் ஸ்டாலினுக்கு ஆதரவா கிறிஸ்தவ முஸ்லீம்கள் ரிலிஜியஸ் மைனாரிட்டியும் சிறிய எண்ணிக்கை ஜாதிகளும் ஓட்டு போட்டு 20 சீட்டும் ஜெயிப்பாங்கன்னு நியூஸ் 7 விஜயன் பேட்டியில இன்னைக்கும் ரெக்கார்டு இருக்குது. நான் தெளிவா பேசியிருந்தேன். நீங்களும் பார்த்துருக்கலாம். நீங்க கூர்ந்து அதை பார்த்துருப்பீங்கன்னா பார்த்துருக்கலாம். அப்போ 2009 உள்ள அதே டெம்ப்ளேட் 19 பாமகவுக்கு எதிராட்டும் ஒர்க் அவுட் ஆயிட்டு, அதிமுகவுக்கு எதிராட்டும் ஒர்க் அவுட் ஆயிட்டு. அப்புறம் 21 அவங்க 5 இடம் ஜெயிக்கிறாங்க. சேலம் தருமபுரியில 4, மற்ற பகுதியில 19க்கு 1 தான் ஜெயிக்கிறாங்க. அந்த 19ல 1 கூட திரும்ப சீமான் மயிலத்துல பரையர் சமூக வாக்குகளை பிரிச்சதுனாலதான் ஒரு சீட்டு அவங்க ஜெயிக்கிறாங்க. பரையர் சமூக வாக்கு சீமானு கொஞ்சம் விழுந்தது. அதுலதான் எதிர்ப்பு ஓட்டு பிரிஞ்சதுல ஒரு சீட்டு ஜெயிக்கிறாங்க. மற்ற 4 சீட்டும் ஓரளவு கம்ஃபர்டபுளாட்டே ஜெயித்துறாங்க சேலம் தருமபுரியில. அங்க எடப்பாடி சிஎம்னு வெள்ளாள கொண்டர் ஓட்டம் கொஞ்சம் விழுந்தது. அப்புறம் 10.5க்காக வன்னியர்கள் நல்லாவே கன்சால்டேட் ஆனாங்க. வன்னியர் தான் அங்க அதிகம். வன்னியர்கள் பெரிய அளவுல கன்சால்டேட் ஆனாங்க. இப்ப 2021க்கு பிறகு 2026 வருது. 21க்கும் 26க்கும் இடையில பல பிரச்சனைகள் எடப்பாடிக்கும் டாக்டர் ராமதாஸுக்குமே நடந்துட்டு. அதாவது ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் ரெட்டலைக்கு ஆதரிக்காம உதயசூரியனுக்கு ஆதரவு மாதிரி தேர்தல் அன்னைக்கு முதலமைச்சரை பார்த்தாங்க பாமகவினர். மாறி மாறி கூட்டணி போவார். அதிமுக கூட்டணியில இருந்து விலகி திமுக கூட்டணியில் போய் சேர்ந்துட்டாருன்னு எடப்பாடி டாக்டர் ராமதாஸ் சொன்னார். மக்களவை தேர்தலில் 3வது முறை உறுதியா பாமக மோடி பிரதமர் நின்னாங்க. இப்ப எடப்பாடி கிட்ட அவங்க பேரம் பேச முடியாத அளவுக்கு ஒரு லாக் ஆயிருக்காங்க. என்டிஏயும் எடப்பாடியும் தனித்தனியா நின்னா என்டிஏ காட்டி எடப்பாடி கிட்டையும், எடப்பாடியை காட்டி என்டிஏ கிட்டையும் பாமக பார்கெனிங் பண்ணலாம். தப்பு இல்லை. எல்லாம் அரசியலில் மூப்பனாரு தான் பண்ணாரு. கருணாநிதியை காட்டி கலைஞரை காட்டி பொடிச்சு தலைவர்கிட்ட பேரம் பேசி தான் 29 சீட்டு வாங்கினாரு. ஸோ பேரம்ங்கிறது மூப்பனார் சொன்ன சிதா நியாயம், ராமதாஸ் சொன்ன தப்புன்னா நான் சொல்ல வரல. ஆனா அந்த பார்கெயின் பண்ணக்கூடிய வாய்ப்பை எடப்பாடி பாஜகவோட சேர்ந்தது மூலமா ராமதாஸுக்கு அடிச்சுட்டாரு. நிர்பந்தம் இல்ல, ஒரு இழப்பு, கண்டிப்பா இழப்பு, கண்டிப்பா இழப்பு. நான் நிர்பந்தம் இல்ல, அரசியல் கணக்கு தான் நான் சொன்னோம் இல்லையா. நான் எது சொன்னாலும் ஒரு ஆதாரத்தோட சொல்ல விரும்புறேன். அப்ப இன்னைக்கு பாமக எடப்பாடி கிட்ட பேரம் பேசணும்னா திமுக ஆப்ஷனை ஓபன் பண்ணி ஆகணும். ஸ்டாலின் திமுக ஓட்டர்ஸ் அண்ட் கேடர்ஸ் இன்டாக்டா இருக்கணும்னு நினைக்கிறாரு. அடுத்து அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன் விஜய், பல நிரூபிக்காத விஜய், அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு விஜய். சினிமாக்காரர்கள் அவ்வளவு பேசினா அன்புமணி போயிட்டு விஜய் கிட்ட போவாரான்றது ஒரு பெரிய கிரிட்டிசைஸா இருக்குல்ல. போகணும்னு அர்த்தம் இல்ல தம்பி. ஆப்ஷனல் சொல்றீங்க நீங்க. ஆப்ஷன் சொல்றேன். இது நிறைய தெருவுல பொலிட்டிக்ஸ் பேசுறவங்களுக்கு தெரியாது. யூ ஆர் an advocate, you can understand what is option and what will materialize. The option the part is part in the mind of எடப்பாடி பழனிசாமி. நாங்க விஜய் கிட்ட
50-50 அல்லது எங்க தொகுதியெல்லாம் எங்களுக்கு போதும் விஜய சிஎம்மா சொல்றோன்னு போயிட்டோம்னா வடக்க வந்து எடப்பாடி 3வது போயிருவார். ஆமா ஆமா கண்டிப்பா 3வது போயிருவார். அந்த போட்டி வந்து பறையர் ஆமா முஸ்லிம் பறையர் திமுக வன்னியர் அதுக்கப்புறம் தான் எடப்பாடி வர முடியும். அப்போ திமுக அணி திருமாவளவன் வெற்றி வீரர் பிளஸ் காங்கிரஸ் அந்த அணிக்கும் இது விஜய் இல்ல ராமதாஸ் விஜய் சிஎம்மா சொல்ற அணிக்கும்னு போட்டின்னு ஆயிரும். நம்ம சகாதேவ மாதிரி தம்பி விஜய் பலம் நிரூபிக்காதவங்கிறது உண்மைதான். நீங்க நிறைய பொய்களையும் உங்களை நான் இது பண்றேன். ஆனா இப்படி ஒரு சான்ஸ் உங்களுக்கு இருக்குங்கிறதே நான் மறுத்து பேச விரும்பல. எடப்பாடி போன பிறகு நீங்க திணறி போய் விஜய் நின்னாப்புல பரிதவிச்சு நின்னாப்புல அவருக்கு ஆடிட்டர் வெங்கட்ராமன் தான் ஆதவர்ஜினாவுக்கும் தெரியாத வீகத்தை ஜான் ஆரோக்கியசாமிக்கு தெரியாத வீகத்தை வெங்கட்ராமன் எடுத்து விஜய்க்காக செய்யறாரு. விசுவாசம் வெங்கட்ராமனுக்கு இருக்குது விசுவாசம். இவங்க பணத்துக்காக செய்யக்கூடிய ப்ரொஃபஷனல்ஸ். வெங்கட்ராமன் ப்ரொஃபஷனல் தான் என்றாலும் விசுவாசமா 20 வருஷமா விஜய் கூட இருக்கும்போது என்ன செய்யணும்னு பார்க்கும்போது ராமதாஸ் கிட்ட போய் நீங்க விஜய சிஎம்மா ப்ரொஜெக்ட் பண்ணுங்க அப்படின்ற இருக்கு. அப்போ விஜய ராமதாஸ் சிஎம்மா ப்ரொஜெக்ட் பண்ணுனா அவரு 80-90 சீட்டு கூட வாங்கிட்டு நிற்கிறது வடக்கோள சீட்டெல்லாம் அவரே எடுத்துட்டு நின்னா அவருக்கு எதிர்ப்பு ஓட்டு சிதறதுல சீட்டுகள் கன்வெர்ட் ஆகும். எடப்பாடிக்கு வந்து வட தமிழகம் போச்சு. ஆமா இப்ப ஏற்கனவே நீங்க அது விக்கிரவாண்டியில அதுதான் நடந்தது. விக்கிரவாண்டியில அவர் களத்தை விட்டு போயிருக்க கூடாது. அப்ப களத்தை விட்டு ஓடுன எடப்பாடிய ராமதாஸ் விஜய சிஎம்மா ப்ரொஜெக்ட் பண்ணிட்டா எடப்பாடி வட தமிழகத்துல 3வது போயிருவார்.